Hello friends, welcome back to Sweet Escape Dreams Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். சோ இந்த குழம்பு பாத்தீங்கன்னா கீ ரைஸோட வெண்டைக்காய் பச்சடி வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ இது வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் ரெசிபி தான் நீங்க பாத்துட்டு இருக்கோம். குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண வந்துருங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க சிக்கனோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 800 கிராம் இருக்கும். வந்து பீஸ் வந்து ரொம்ப சின்னதா போட்டா நல்லா இருக்காதுங்க. மீடியம் சைஸ்ல இருந்தா அதையும் நீங்க வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு கையில சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். சோ அதை பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். சின்ன டீஸ்பூனால 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். தூளோட குவாண்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லா உப்பு ஆட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருந்தோம்ல, சோ அதை வந்து பல்ஸ் மோட்ல அரைச்சு நம்ம எடுத்து வந்துட்டோம். சோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப வெண்ணையா இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனா இந்த சின்ன வெங்காயம்னா மஸ்ட் நம்ம சேர்க்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தயிர் பாத்தீங்கன்னா 150 கிராம் நான் ஆட் பண்ணிருக்கேன். பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுக்கு நான் சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ இந்த சிக்கன் பாருங்க, மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்க வச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான் அதை மாதிரி தான் ஒரு 15 நிமிஷம் நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரஷர் குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன்லயே பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு வரும். சோ அதனால நான் கம்மியா தாங்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரஷர் குக்கர்ல விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் வச்சீங்கன்னா சிக்கன் வந்து கூலா போயிடும். ஒரு விசில் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சோ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ இப்போ ஒரு சட்டி வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சிருக்கேன். நம்ம வந்து பிரஷர் குக்கர்லயே வேற எதுலயுமே செய்யலங்க. இந்த மாதிரி நார்மலா சட்டில தாங்க தாளிச்சு விட போறோம். 3 டேபிள் ஸ்பூன் சல்ஃபர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சோ இங்க நான் மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். மாதிரி ஆனியன் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, சோ அது வந்து தீன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். ஆல்ரெடி சொல்லிருப்பேன், நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளி சேர்க்கிறோம் இல்லையா, சோ அது வந்து நல்லா முழுமையா வதங்கி வந்துட்டாங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோ அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தனித்தனியா மேல தெரிய ஆரம்பிச்சிடும். முழுமையா வதக்கணும். சோ இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம் இல்லையா, சோ அதனால டேஸ்ட் இனிமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனியன் வந்து ரெட் கலர் இருக்கும் பாருங்க, சோ அந்த ஆனியன் எடுக்காம நல்ல வெள்ளையா இருக்கும் பாருங்க, சோ அதை சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். சொல்றது ஆனியனோட தோல் இருக்கும் பாருங்க, அது சொல்றேன். தோல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெள்ளை கலர் இருக்கும் தோல். ஒரு வெங்காயத்துல வெள்ளை கலர் தோல் இருக்கும், இன்னொரு வெங்காயத்துல ரெட் கலர் தோல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். அப்புறம் வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க ஆனியனோட குவான்டிட்டி விட கொஞ்சம் கம்மியாக தான் தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம மல்லி புதினாவும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா முழுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதிலே கீ சேர்த்துக்கலாம். நான் இங்கே உதயகிருஷ்ணா கீ வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நான் சிக்கன் குழம்பா இருக்கட்டும், இல்லைனா மட்டன் குழம்பா இருக்கட்டும், இந்த மாதிரி நான்வெஜ்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து மல்லி புதினா சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. மஸ்ட் நம்ம சேர்க்கணும், அப்பதான் இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மல்லி புதினானா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லா பழுத்து பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு இன்னும் சேர்க்கல தாளிப்புக்கு. நல்லா முழுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளினா தெரியுது பாருங்க, அது நல்லா வதங்கி வரணும். சிக்கன் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம வேக வச்சாச்சு. அதாவது நம்ம ஒரு விசில் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப விசில் வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருந்தோம்ல, அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மிளகாத்தூளோட குவான்டிட்டி நம்ம அதிகமாக தான் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து காரம் கரெக்டான அளவில் இருக்கும், ஏன்னா சப்புன்னு போயிடுங்க. ஸோ இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கன் வேக வச்சு, ஸோ அதை வந்து ஸ்டாக் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக லைட்டாக மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப போட்டு கிளறாம கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க இந்த குழம்பு செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. தேங்காய் வந்து ஒரு பாதி மூடி இருக்கு பாருங்க, தேங்காய் அது ஃபுல்லாவே நான் சேர்த்திருக்கேன். இதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்திருக்கேன். இது வந்து ஒரு 10ல இருந்து 12 முந்திரி சேர்த்திருக்கேன். சோ இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்துடலாம். தேங்காவை பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா இருக்கணுங்க. மாதிரி கொரன்னு இருக்க கூடாது. அதே மாதிரி நம்ம சேர்க்கிற தேங்காயோட குவான்டிட்டி நீங்க வந்து நிறைய சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க அதிகமா. இப்போ வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழம்போட டேஸ்ட் இன்னுமே ஸ்பெஷலா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக முந்திரி பாதாம் அதில் சேர்த்து வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க நீங்க எப்படி இந்த குழம்பு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா செய்யற குழம்பை விட நமக்கு இந்த மாதிரி நம்ம முந்திரி பாதாம் நம்ம சேர்த்து செய்யும் போது சின்ன வெங்காயம் மஸ்ட்,
அந்த மாதிரி நம்ம செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவுனா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கொதி வரணும். ஒரு 8 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப சிம்ல வச்சிடாம மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க கூடாதுங்க. நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு கொதியில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தேங்காவை குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கோம். ஸோ தாளிப்பு கொடுத்துட்டோம்ல, ஸோ அப்பவே நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டால் அந்த குழம்பு ரொம்ப ஈஸின்னு தாங்க சொல்லுவேன், ஏன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரெஷர் குக்கர்ல செய்யறத விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா ப்ரெஷர் குக்கர்ல செஞ்சா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மாதிரி மீடியம் ஹைல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க, இல்லைன்னா திரி ஆயிடும். 8 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, சிக்கன் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. மல்லியில கார்னிஷ் பண்ணிடலாம். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா வந்து ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். அதாவது சின்ன லெமன் இருக்கு பாருங்க, மீடியம் ரொம்ப சின்ன லெமன், அதுல வந்து ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. அதை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டா மல்லியில போட்டு மேல கார்னிஷ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. இதே மாதிரி நீங்க குழம்பு செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லேட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த குழம்புல நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் சிக்கனோட கலந்து ஒரு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான டேஸ்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. அதனால நம்ம பிரஷர் குக்கர்ல செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துடணும். ஸோ அதையும் நம்ம வந்து தோல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொதி வைக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வந்து அப்படியே நீங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா போதுங்க. நம்ம வந்து சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நார்மலா நீங்க செய்யற சிக்கன் குழம்பை விட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. வந்து இதுக்கு சைடிஷா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி இருக்குல்ல, சோ அதை நம்ம செஞ்சிருக்கோம். ரெசிபியோட வீடியோ மேல கார்டுல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சோ இந்த சிக்கன் குழம்பு மட்டும் நீங்க செஞ்சு வச்சுட்டு பக்கத்துலயே கீ ரைஸ் செஞ்சுட்டு நீங்க அப்பளம் பொரிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்ப பர்ஃபெக்டான சிக்கன் குழம்பு செஞ்சிடலாங்க. நார்மலா செய்யற கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லாம இடியப்பத்துக்கு அப்புறமா சப்பாத்தி புரோட்டா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பர் காம்பாவா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்குன்னா சொல்லவே தேவையில்லைங்க. நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதுங்க, எல்லாம் காலி ஆயிடும். நம்ம விசில் வச்சு எடுக்கிறதுல சிக்கன் உடஞ்சிடும் அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்திருக்க பாருங்க, உடையவே இல்லை பாருங்க. செம்ம அசத்தலா இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான காம்போங்க. நாங்க நைட்டுக்கு டின்னருக்கு வச்சுக்கிட்டு சகருக்கும் இதை நாங்க வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ். அதிகமா கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்குங்க. நம்ம சேனல்ல பிகினர்ஸ் மட்டும் இல்லாம பேச்சுலர்ஸ்க்கான ஸ்பெஷல் ரெசிபி வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க எதையும் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை அதிகமா ஷேர் பண்ணுங்க. பாருங்க, வெண்டைக்காய் பச்சடி பார்க்கும் போதே சாப்பிடணும்னு டெம்டிங்கா இருக்குல்லங்க. இந்த ரெசிபியும் மேல கார்டுல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா சிக்கன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் குழம்புக்கு வெண்டைக்காய் பச்சடி அண்ட் கீ ரைஸ் வந்து செம்ம காம்போங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.